எப்பவுமே ஒருத்தங்க வீட்டை விட்டு வெளியே போறாங்க அப்படின்னா கொஞ்சம் வருத்தம் இருக்க தானே செய்யும். ஆனா ஒருத்தங்க வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னு கேக்குறீங்களா? பின்ன என்னதான் ஒருத்தங்க நமக்கு பிடிக்கல அப்படின்னாலுமே அவங்க நமக்கு வாழ்த்துக்கள் சொல்லி சென்ட் ஆஃப் பண்ண வராங்க அப்படின்னா அதை ஏத்துக்கிட்டு நன்றி சொல்றதுதான் வழக்கம். அதுதான் மனித நேயம். ஆனா நேத்து சாண்ட்ரா திவ்யா கிட்ட பண்றதெல்லாம் பாக்குறப்போ பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு அந்த பொண்ணு மேல பழிய வேற போட்டு அந்த பொண்ணே வாலண்டியரா பேச வர்றப்போ நீங்க ஒதுங்கி போறீங்க. சரி போனது அப்படியே போக வேண்டியது தானே. ஆனா வெளியே போய் எனக்கு உங்களை பிடிக்கும், தப்பா பேசியிருந்தா சாரி மன்னிச்சுங்க அப்படின்னு பேசுறதெல்லாம் கேக்குறப்போ உண்மையா சொல்றேன், இவங்க தமிழ்நாட்டோட நடிப்பாரக்கி இல்ல உலக லெவல் நடிப்பாரக்கி. நேத்து எபிசோட பார்த்தவங்களுக்கு நல்லாவே புரியும், பார்க்காதவங்களுக்கு புரியுற மாதிரி பின்னாடி சொல்றேன். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல இருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்ட் தி விசில். ஆரம்பத்திலேயே நம்ம விஜேஎஸ் தெளிவா சொல்லிட்டாரு, இன்னைக்கு கேள்வி கேட்கறதுக்கு ஒன்றும் பெருசா கிடையாது, ஏதோ அங்கங்க வத்தல் தொத்தல்லாம் இருக்கு, அதை வச்சு ஓட்டிடுவோம் அப்படின்னு அவரே சொல்லி தான் ஆரம்பிச்சாரு. அதுக்கேத்த மாதிரியே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஓப்பனிங்லேயே ஒரு டாஸ்க் வச்சு ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த டாஸ்க் என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ள வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் இந்த டாப் 5 கண்டஸ்டன்ட்ஸ்ல யாருக்காக ஓட்டு கேட்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. இதுல ஃபர்ஸ்ட் சபரிக்கு தர்பூசணி ஓட்டு கேட்டுச்சு, அடுத்து அப்சராவும் சபரிக்கு தான் கேட்டுச்சு. ஆனா இந்த ரம்யாவும் சரி பிரவீனும் சரி முந்தானேத்து பேசுறப்ப என்ன சொன்னாங்க திவ்யா கிட்ட? எதுன்னு கேக்குறீங்களா? அதான் வினோத் பெட்டி எடுத்துட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் அவங்களோட சப்போர்ட் யாருக்குன்னு சொன்னாங்க? திவ்யாக்குன்னு தானே சொன்னாங்க. ஆனா இப்ப வந்து ரம்யா என்ன சொல்றாங்க, என்னோட சப்போர்ட் சபரி அண்ணனுக்கு தான் அப்படின்னு இந்த அம்மாவும் என்னோட சப்போர்ட் விக்ரமுக்கு தான் அப்படின்னு பிரவீனும் அடிச்சாங்க பாருங்க அந்தர் பல்ட்டி. சரி அதுலயாவது நாணயமா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா 5 பிஷா கூட கிடையாது. இந்த பிரவீன் இப்ப விக்ரமுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாருல, அப்படி விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஓட்டு கேட்கறதா இருந்தா என்னத்துக்கு கானா வினோத் வெளியே போனதுக்கு அப்புறம் விக்ரம் கண்ணுல ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன், அந்த சந்தோஷத்துல சந்திரமுகிய பார்த்தேன் அப்படின்னு அங்க ஒரு குத்து குத்திட்டு இங்க ஒரு குத்த குத்தணும். ஆனா கெமியை உண்மையிலே பாராட்டி ஆகணும். அங்க திவ்யாக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இங்கேயும் வந்து அதே தான் சொன்னாங்க, வெரி குட் கேர்ள். இப்படிதான் மாத்தி பேசுறவங்களுக்கு முன்னாடி மாத்தாம பேசணும். இந்த சின்ன வயசுலயே அந்த ஔவையாருடைய அறிவு கை கொடு. அடுத்தபடியா நம்ம பிரவீன் காந்தி சாண்ட்ராக்கு ஓட்டு கேட்டார். ஏன்னா அந்த கார் டாஸ்க்ல அந்த அம்மா கீழே விழுந்து வானத்தை பாக்குறப்போ அவங்க வெற்றியை பார்க்கணும்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி அவங்க கீழே விழுந்ததுக்காக மக்கள் சப்போர்ட் பண்ணதெல்லாம் பாக்குறப்போ மக்கள் கிட்ட மனிதநேயம் இருக்கு அப்படின்றத நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டேன் சார் அப்படின்னு லென்த்தா பேசிட்டே போவ அப்படின்னு கொட்டாய் வந்தாலும் வாய்க்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டு மண்டையை சொரிஞ்சிட்டே நின்றுட்டு இருந்தாரு நம்ம விஜய் சேதுபதி. ரொம்ப லென்த்தா போறாரு இந்த ஆளு, எப்ப முடிப்பாரு அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் ஓட்டிக்கிட்டு. எப்படா என் பேச்சை கேட்பீங்க? நீ பேசி முடிச்சோன்னா கேட்போம். அடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரவீன் விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணி ஓட்டு கேட்டாரு, வியானா அரோராக்கு கேட்டாங்க, ரம்யா சபரி கேட்டாங்க. ஃபைனலி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நான் உங்களுக்கு போட போறது என்ன தெரியுமா? இந்த பிக் பாஸ் சீசன் 9 கடைசி குறும் படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு போட்டாங்க. ஏதோ பயங்கரமா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா வினோத் கிட்ட பொட்டி எடுக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா? அரோரா அந்த மேட்ரு, திவ்யாவும் அரோராவும் சேர்ந்து யாரு காசு எடுப்பாங்கன்னு பேசின மேட்ரு, அப்புறம் வினோத் காசு எடுத்த மேட்ரு வியானா சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா? சர்காஸ்டிக்கா சிரிக்கிறாங்கன்னு வினோத் பெட்டி எடுத்ததை பார்த்து அப்படின்னு சொன்ன அந்த மேட்ரு. ஃபைனலி பிரவீன் அவர் கண்ணில் இதை பார்த்தேன் இவர் கண்ணில் அதை பார்த்தேன்னு சொல்லிட்டு இருந்தாரு அந்த மேட்ரு. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு போடுறாங்க. என்னடா அனுமார் வால் மாதிரி போய்கிட்டு இருக்கு ஐயா. குறும் படம்னா ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் இருக்கலாம், அதையும் தாண்டி ஒரு 10 நிமிஷம் போகுதுன்னா அங்க ஏதோ ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகுது, இதை வச்சுட்டு வாதாட போறாரு நம்ம விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி ஒன்னு இருக்கணும். ஆனா நேத்து போட்ட குறும் படம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? பெரும் படமா இருந்துச்சு. 10 நிமிஷத்தை எப்படியாவது ஓட்டணும்ன்றதுக்காகவே போட்ட மாதிரி இருந்துச்சு. சோ இது குறும் படம்லாம் கிடையாது, ரொம்ப பெரும் படம். போட வேண்டிய டைம்ல ஏகப்பட்ட குறும்படத்தை போடாம தேவையே இல்லாத இடத்திட்ட எதுக்கு இந்த ஆணி தேவைப்படுமோ? இப்ப இத பார்த்து யாருக்காவது கேள்வி இருக்கான்னு கேட்டதுக்கு அரோரா வியானா கிட்ட கேட்டாங்க, விக்ரம் பணத்தை எடுத்ததை பார்த்து நான் சிரிச்சனா, அதுவும் சர்காஸ்டிக்கா இருந்துச்சா? ஏன் சார் நானே 18 லட்சம் ரூபா போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா நான் எடுக்கலான்னு இருந்தேன். அந்த டைம்ல நான் சிரிச்ச சிரிப்புக்கு காரணம் நான் எடுக்க வேண்டியது கானா வினோத் எடுத்துட்டாரே அப்படின்றது மட்டும் தான். இந்த அம்மா சொல்ற மாதிரி சர்காஸ்டிக் புர்காஸ்டிக்லாம் கிடையாது சார் அப்படின்னு சொல்றது கேட்டு வியானாவை கூப்பிட்டு கேட்டாரு, ஏமா அதுல என்னத்த நீங்க அப்படி ஒரு சிரிப்புல கண்டுபிடிச்சீங்க? அப்ப என்ன அரோரா பிளான் பண்ணி பண்ணுச்சா? அப்படி நீங்க நினைக்கிற மாதிரி பிளான் பண்ணி வினோத்தை எடுக்க வைக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அங்க வினோத் வருவாரு அப்படின்றது அரோராக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பாயிண்ட் புடிச்சு பேச வியானா கிட்ட எந்த ஒரு ரிப்ளையும் இல்ல. நீங்க குறும்படம் போட்டு காட்டுவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அந்த கருமம் பூச்ச குறும்படத்தை போட்டு காட்டினது மட்டும் இல்லாம இதெல்லாம் ஒரு மேட்டரா வச்சு என்ன கேப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா என்னோட வன்மத்தை வேற மாதிரி காமிச்சிருப்பேன். இப்ப மாட்டிக்கிட்டதுனால எதுவும் பேச முடியல, சோ அமைதியாவே நின்னுக்கிறேன் அப்படின்றதுதான் வியானாவோட மைண்ட் வாய்ஸ். உன் மைண்ட்ல ஓடுறது எனக்கு கேக்குதுடா. என்ன மைண்ட் இது? மானங்கட்ட மைண்ட். அப்புறம் அப்சரா உங்களுக்கு ஏதோ ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்களே, அப்படின்னா டிஸ்கஸ்டிங் அப்படின்னு கேட்டதுக்கு அம்மனி என்னனோ கதெல்லாம் சொன்னாங்க. சரி இப்ப நீ படத்தை பார்த்து முடிச்சிட்ட, வற்புறுத்தல்லையோ தூண்டி விட்டு எடுத்த மாதிரியோ ஏதாவது தோணுச்சா உனக்கு? இல்ல சார் விருப்பப்பட்டு எடுத்த மாதிரி தான் தெரிஞ்சு. அப்ப நீ சொன்னது சரியா? இல்ல சார் தப்பு தான் அப்படின்னு அப்சராக்கு உண்மை இதுதான் என்று உணர்த்தினார் விஜய் சேதுபதி. இதெல்லாம் எதுக்காக தெரியுமா பண்றாரா? வெளியே இருக்க மக்கள் உள்ள திரும்ப போன எக்ஸ் கண்டஸ்டன்ஸை தப்பா நினைச்சிட கூடாது என்பதற்காக தான் அவங்கள மன்னிப்பு கேட்க வச்சு அவங்கள
அவங்கள புனித ஆத்மாவா மாத்துறதுக்காக தான் இதெல்லாம் செய்யறாரா அண்ணன். ரொம்ப நல்லவர்ல அண்ணன். யோ அவனாயா நல்லவன்? வா 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 வா. பாவா மட்டும் காலை அகட்டி வச்சிருந்தாரு, அண்டர்வேர்ல ஒரு ஆட்டோ பாம்பை சொரிய விட்டுருப்பான். அதுலயும் களங்கத்தை எப்படி தொடச்சாரு அப்படின்றது வியனாவை வச்சு ஒரு விஷயங்கள்லாம் சொன்னாரு. அப்பதான் புரிஞ்சு பாவம் எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ்க்காக நம்ம சேதனை இவ்வளவு போராடுறாரு அப்படின்னு. அது என்ன மேட்டர்னா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வியனாவை ஒரு பாயிண்ட் சொல்லி சொன்னாரு. வியனா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாங்களே, அவங்க எல்லாம் சர்காஸ்டிக்கா சிரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் சந்தேகமா சொன்னா கூட பரவாயில்ல, கான்பிடென்ட்டா ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. அதை ஒட்டு கேட்டு சொன்னாங்களா என்னன்னு தெரியல அப்படின்லாம் சொல்லி வியனாவோட ஆத்மா மேல இருந்த கலங்கத்தை எல்லாத்தையும் தொடச்சி விட்டார். இந்த லோகத்துல அவன மாதிரி நல்லவனை பார்க்கவே முடியாது. ஆக்சுவலா இந்த இடத்திட்ட வியனா பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். உண்மையிலேயே அந்த பீஸுங்கெல்லாம் சர்காஸ்டிக்கா சிரிச்சு வினோத் எடுத்துட்டான்டா, நம்ம நினைச்சது நடந்துருச்சுடா அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. வியனா பேசுறதுல நியாயம் இருக்கு. பாவம் தன்னோட வன்மத்தை கொஞ்சோண்டு கக்கணும்னு நினைச்சாங்க, அது இவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகி போச்சு. இருப்பினும் இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு சில விஷயங்கள்லாம் கிளியர் பண்றேன் அப்படின்னா யாருக்காக? உங்க பேர் வெளியே போய் கெட்டு போயிடக்கூடாது என்பதற்காகன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அங்கதான் சார் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அதுக்காக நீங்க விக்ரமுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு நான் சத்தியமா சொல்லவே இல்லை சார். நம்ம பசங்க பாசத்துல ஏதாவது போட்டிருப்பாங்க, அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காதீங்க. அது அடிக்கடி சொல்லினே இருக்காரா? அடுத்து நம்ம பிரவீன் கிட்ட போனாரு. பிரவீன்மா என்னடி செல்லம் சொன்னீங்க? அவன் கண்ணுல இது தெரியுது, இவன் கண்ணுல அது தெரியுது, சபரி கண்ணுல ஃப்ரீ ஸ்பேஸ் தெரியுது அப்படிலாம் சொன்னீங்கல்லமா? ஆமாண்ணே, தோன்றது சொல்றது தப்பானே. கானா வினோத் மாதிரி ஒரு காம்படிட்டர் வெளியே போயிட்டாரு, சோ இப்ப ஹெவி காம்படிஷன் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு அவங்க மனசுல நினைச்சது கண்ணுல தெரிஞ்சு, அதனால அவர் கண்ணுல ஃப்ரீ ஸ்பேஸ் தெரிஞ்சு அப்படின்னு சொன்னது தப்பா? தம்பி பிரவீன, முதல்ல இப்பெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது, அந்த டோனை கட் பண்ணு முதல்ல அப்படின்னு கடுப்பாயிட்டாரு. மாமா கோவம் வந்துருச்சு. ஆகத்தானே செய்யும். எனக்கு நோக்குவர்மம் தெரியும், ஐஸ் ரீடிங் தெரியும் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவன் கண்ணுல இதை பார்த்தேன், இவன் கண்ணுல அதை பார்த்தேன் அப்படின்னு சாதாரணமா கூட சொல்லல. அமெரிக்க மனோ தத்துவ நிபுணர் பிராட்லியோட சிஷ்யன் மாதிரி சொன்னாரு. அதனாலதான் நம்ம அண்ணன் கேட்டாரு, ஒருத்தன் பார்வையை வச்சு அவன் மைண்டுக்குள்ள இதுதான் ஓடுது அப்படின்றது நீ எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஃபேஸ்ல தெரிஞ்சுனே, எப்படியே கண்ணை வச்சு நீ கண்டுபிடிச்சிட்ட. மேஜிக் காரனா இவன்? அண்ணே வெரி சிம்பிள்னே, அவங்க கானா வினோத் மேல வச்சிருந்த லெவல்லாம் ட்ரூ தான். ஆனா டாப் 6ல இருக்காங்க இவங்க. அதுல ஒரு முக்கியமான பிளேயர் வெளியே போனதுக்கு அப்புறம் ரிலீஃப் இருக்கும்ல, அதை தான் சொன்னேன். தம்பி நீ சொன்ன, ஆனா நீ சொன்னது அசம்ப்ஷன், உன்னோட ஒப்பீனியன் அப்படிதானே சொல்லியிருக்கணும். ஆனா நீ சொன்னது எப்படி தெரியுமா இருந்துச்சு? அவன் அப்படிதான் கானா வினோத் போனதை பார்த்தான் அப்படின்னு ஃப்ரேம் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஐயோ அண்ணா நான் அப்படிலாம் சொல்லனே. இருப்பா இரு, இப்ப நான் ஒன்னு சொல்லட்டுமா? வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போறப்ப பிரவீனை நான் ஒரு மாதிரி பார்த்தேன், இப்ப வீட்டுக்குள்ள திரும்ப வந்திருக்க பிரவீன் எப்படி தெரியுமா இருக்கான்? அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கான் அப்படி நான் சொல்ல முடியுமா? அண்ணா இது நேச்சுரல் தானே அப்படின்னு கேஷுவலா ஹேண்டில் பண்ண ட்ரை பண்றாரு. அப்ப அங்க இருந்து சபரி பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு. சபரி இப்படி எல்லாம் என்ன பார்த்து முறைக்க கூடாது, அதை நீங்க சொல்லக்கூடாது பிரவீன் சார். அவர் அப்படி பார்க்கணும் கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? அப்ப நீ என்கிட்ட பேசுறது, நிக்கிறது, உன் சவுண்டு, நீ பேசுற ஆட்டிடியூடு, இதெல்லாம் வச்சு நான் பேசட்டுமா அப்படின்னு போட்டு வெளுத்து வாங்கினாரு. அதெல்லாம் பாக்குறப்போ உண்மையிலே மன நிறைவா இருந்துச்சு. ஏன்னா பிரவீன் சொல்றதை நீங்க பாத்தீங்கன்னு வச்சீங்களேன், எனக்கு எல்லாம் தெரியும். அவன் கண்ணை பார்த்து நான் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். அவன் அப்படிதான் நினைச்சான், இவன் இப்படி நினைச்சான். இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு. ஒருத்தன் கண்ணை பார்த்து அசால்ட்டா கண்டுபிடிச்சிருவேன். இது உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா பவர். இதை ESPன்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாரு. சோ இது கிட்டத்தட்ட ஒருத்தரோட பேரை டேமேஜ் பண்ற மாதிரி தானே அர்த்தம். ஏன்னா அதே ஷோவை நம்மளும் பார்த்தோம், அண்ட் அந்த கண்ணையும் உத்து பார்த்தோம். அதுல அந்த மாதிரிலாம் ஒன்னும் தெரிஞ்ச மாதிரி தெரியல. உண்மையிலே கானா வினோத் அழுததை பார்த்து எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. எஸ்பெஷலி சபரிலாம் ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கிறப்போ அவன் இப்படிதான் அப்படின்னு ஃப்ரேம் பண்றது இத்தனை நாளா கஷ்டப்பட்டு வந்த அந்த ஒரு கண்டஸ்டன்ட்டையும் அஃபெக்ட் பண்ணும், அவரோட கேரக்டரையும் அஃபெக்ட் பண்ணும். ஆமா தானே? அததான் நம்ம சேதன தெளிவா சொன்னாரு. நீ பழி போடுற தம்பி அவன் மேல. இப்ப உன் கண்ணை வச்சு நான் சொல்லட்டுமா? பிரவீன் என்கிட்ட அடமண்டா பிஹேவ் பண்றாரு. அண்ணா என்ன இப்படிலாம் சொல்றீங்க? ஏங்க உன் கண்ணுல நான் அதை பார்த்தங்க. அடா பாவி, நம்ம போட்ட பிட்ட நமக்கே திருப்புறாரு, இப்ப என்ன பேசுறது அப்படின்னு தகைச்சு போய் நின்னுட்டு இருந்தாரு பிரவீன். பின்ன உனக்கு மட்டும் தான் கண்ணை ரீட் பண்ண தெரியுமா? இத்தனை வருஷமா பொழைச்சிட்டு இருக்கிற எனக்கு தெரியாதா? அப்ப நீ என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்றியா? ஆனா நான் அப்படி சொல்லவே இல்லைண்ணே. அப்ப கண்ணை பார்த்து மைண்ட ரீட் பண்ற வித்த உனக்கு தெரியும் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல வரியா? அண்ணா சத்தியமா அப்படி சொல்லனே. ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்லையே. நீ என்கிட்ட திமிரா பேசுற, சத்தமா பேசுற, சொல்ற விஷயத்த ஒத்துக்க மாட்ற, இதெல்லாம் உன் கண்ணுல எனக்கு தெரியுதே தம்பி, நான் பார்த்தனே. அண்ணா விட்டுருன, புரியுதா? சோ மரியாதையா சொல்றேன் கேட்டுக்க. நீ டிஸ்கஸ் பண்ணு, வேணான்னு சொல்ல. ஆனா இவன் இப்படிதான் அப்படின்னு அடிச்சு சொல்ற பத்தியா, அது வேணாம் தான் நான் சொல்றேன் அப்படின்னு அட்வைஸ் கொடுத்து உட்கார வச்சாரு. ஒழுங்கா போனது போனதாவே இருந்திருக்கலாம். இப்ப வீட்டுக்குள்ள வந்து தேவையில்லாம மத்தவங்களை டேமேஜ் பண்றேன் அப்படின்ற பேர்ல இந்த பீஸ் பேரை டேமேஜ் பண்ணிக்குது. தேவையான உனக்கு இதெல்லாம்? எனக்கு இது வேணும், இன்னும் வேணும். சோ வீட்டுக்குள்ள வந்த எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் நான் ஒன்னு சொல்றேன், இவங்க 5 பேருக்குன்னு கிடையாது. ஒருவேளை நீங்க அவங்க இடத்துல இருந்திருந்தாலும் எனக்கு எல்லாருமே ஒண்ணுதான், ஈக்குவலா தான் சப்போர்ட் கொடுத்திருப்பேன். சோ இப்பெல்லாம் பேசாதீங்க. நீங்க வீட்டுக்குள்ள வந்து ஏற்கனவே வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களோட முகத்தெரிய கிழிக்கிறேன் அப்படின்ற
பேர்ல உங்க முகத்தை தான் காமிச்சிட்டு இருக்கீங்க. அது இத்தனை நாளா உங்களை நம்பி ஓட்டு போட்டு வச்சிருந்தாங்க தெரியுமா? நீங்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் அவங்களே ஏமாத்துற மாதிரி. சோ இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்? உங்க நல்லதுக்கு தான். ஏன்னா மக்கள் உங்களை தப்பா நினைச்சிட கூடாது பாருங்க அப்படின்னு ஒரு தரமான பிட்ட போட்டு வரண்டா ஐயா சாமி அப்படின்னு ஓட்டாரு. ஏதோ ஒரு பிட்ட போட்டு தப்பிச்சிட்டானே. இப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற 5 கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் குளு 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 குளுன்னு இருந்துச்சு. ஆனா பிரவீனுக்கு ஒழுங்கா பாபி சிம்மா படத்துல கமிட் ஆயிருக்கோமே, அதுக்கான டயலாக் எல்லாம் முன்னாடியே வாங்கி மனப்பாடம் பண்ணிட்டு வீட்லயே உட்கார்ந்து இருக்கலாம். ஏதோ மக்கள் சப்போர்ட் பண்றாங்க, நம்ம வெளியே போனதுக்கு ஃபீல் பண்ணாங்க, சோ உள்ள வந்தா இன்னும் சப்போர்ட் கிடைக்கும்னு நினைச்சு வந்தோம் பார். என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. அடுத்தபடியே எவிக்ஷன் டைம். இந்த சீசன்ல 4 பேர் தான் ஃபைனலிஸ்ட், 5 பேர் கிடையாது. சோ வழக்காம யாருன்னு பார்த்தலாமா அப்படின்னு சட்டையில இருந்து அருவாள் எடுக்கிற மாதிரி எவிக்ஷன் கார்டு எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம சாண்ட்ரோ. அதை பார்த்த உடனே ஐயோ நானா என் வீட்டுக்காரர் வருவாருன்னு ஆர்வமா உட்காந்துட்டு இருந்தேனே, கடைசியில வீட்டுக்கு போய் தான் பார்க்கணுமா? சரி பரவாயில்ல, இருந்தாலும் கெத்த விடக்கூடாது, அதனால சிரிச்சே சமாளிப்போம். இட்ஸ் ஓகே, ஐ எம் ஹாப்பி அப்படின்னு சிரிச்ச முகத்தோட கிளம்புனாங்க. அழுடா, இப்போ அது அழு. நீ அழுவறத நான் பார்க்கணும். எல்லாம் முடிய போகுது, இன்னும் ஏன் நடிக்கிற? அப்ப நம்ம தர்பூசணி போய் அக்கா நான் உங்களுக்கு கண்ணெல்லாம் காட்டினேன்க்கா, ரெட் ஜோன்ல இருக்கீங்க, பார்த்து பொழைச்சிங்க அப்படின்னு. நீங்க தாங்க என் கண்ணையே பார்க்கல, போங்கக்கா அப்படின்னு பிட்ட போட்டுட்டு இருக்கு. நல்ல வேலை சாண்ட்ரா கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. முக்கியமா புருஷனும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட். ஒரு வேளை பிரஜன் மட்டும் கண்டஸ்டன்டா இல்லாம இருந்தான்னு வச்சுக்கங்க, சாண்ட்ரா கிட்டயும் போய் சாண்ட்ரா நான் வேணா உங்க புருஷன்ட்ட வந்து பொண்ணு கேட்கட்டுமா அப்படின்னு சொன்னாலும் சொல்லியிருக்கும். இந்த பீஸ் கேட்கக்கூடிய ஆள் தானே இது. எப்பவும் போல அந்த போட்டோ ஃப்ரேம் கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி உன்னை திவ்யா தான் சாண்ட்ரா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க சொன்னாங்க. சோ திவ்யாவும் கட்டி பிடிச்சி கங்க்ராட்ஸ் சொல்ல போனாங்க பாருங்க. இட்ஸ் ஓகே தேங்க்யூடா அப்படின்னு அதை இக்னோர் பண்ற மாதிரி சிரிச்சு சமாளிக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய இன்சல்ட் அது. சரி எனக்கு உன்னை ஹக் பண்றதுக்கு விருப்பம் இல்ல, அதனால ஹக் பண்ணல அப்படின்னு சிம்பிளா ஃபேஸ் வச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க பாருங்களேன். தேங்க்யூடா, தேங்க்யூ. சார் இவனை என்ன பண்ண சார்? இதுக்கு திவ்யாவும் ஜென்டில்ல தேங்க்யூ அப்படின்னு முடிச்சிட்டாங்க. அப்ப ரம்யா போய் கேக்குறாங்க ஓகே தானே, ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு திவ்யா கிட்ட. அதுக்கு திவ்யாவும் நோ இஷ்யூஸ் டா, இட்ஸ் ஓகே, கூல் தான், ஃப்ரீயா விடு அப்படின்னு கேஷுவலா எடுத்துட்டு போயிட்டாங்க. தன்னோட சொந்த புருஷனையே வேற மாதிரி கம்பேர் பண்ணி வச்சு ரொம்ப அசிங்கமா ஃப்ரேம் பண்ணது தனக்கு தெரிஞ்சாலும் அதை பெருசா வெளிக்காட்டிக்காம போய் ஹக் பண்ண போறாங்க. அங்க இந்த அம்மா பெரிய செலிபிரிட்டி மாதிரி கட்டிலாம் பிடிக்க வேணாம், கையை மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னு பிகு பண்ணிக்கிறாங்க. இனிமேல வந்து பொம்பளையா நடந்துக்க. பட் அங்க இருந்த ஃபீமேல் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே இவங்களை கட்டி பிடிச்சி லைட்டா ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் திவ்யாக்கு முகம் அப்படி சுருங்கி போச்சு. பட் இதெல்லாம் பாக்குறப்போ யாருக்காவது இந்த சாண்ட்ரா வெளியே போயிட்டாங்கன்னு மிஸ் பண்ண தோணுமா? போறப்ப கூட இந்த அம்மாக்கு எவ்வளவு ஆட்டிடியூட் பாரு அப்படின்னு தானே யோசிக்க தோணும். மாத்திக்கங்க மேடம், இல்லனா லைஃபுக்கு ரொம்ப கஷ்டம். நானாவது திருந்துறதாவது. ஃபைனலி சாண்ட்ராக்கு சென்ட் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் கொடுத்தாரு நம்ம பிக் பாஸ். அதுல சாண்ட்ரா அப்படின்னு ஆரம்பிச்சதுக்கு நோ என்னை இப்படி கூப்பிட கூடாது அப்படியாமா, சரி சாண்டி ஓ ஸ்வீட் தேங்க்யூ அப்படின்னு மறுபடியும் அந்த சிரிப்பை போட்டாங்க. சோ விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹக்கி கொடுத்துட்டு திவ்யாக்கு மட்டும் கையை கொடுத்துட்டு நன்றி வணக்கம்னு வெளியே போனாங்க. அப்புறம் ஏவி எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எங்க என் புருஷன் எங்க, உன் புருஷனை வேற கூப்பிடுவாங்களா? உன் புருஷன் கண்டஸ்டன்டா இல்லாம இருந்தா கூப்பிட்டு இருப்போம். பட் உன் புருஷனே ஒரு கண்டஸ்டன்டா இருக்கிறப்போ நீ எவிக்ட் ஆகுறதை எப்படி சொல்ல முடியும்? அதனால வரல அப்படின்னு கட் அண்ட் ரைட் எல்லாம் சொல்லாம பதுசா சொன்னாரு. அதுக்கப்புறம் அக்கா என்ன சொன்னாங்க, எனக்கு இப்ப வெளியே போறது சந்தோஷம் தான், என் புருஷனா குழந்தைங்க எல்லாம் பார்க்க போறேன் அப்படின்றதுனால கண்டிப்பா அந்த மனுஷனை பார்த்தனா 3 மணி நேரம் கட்டி பிடிச்சி அழுவேன். நான் வீட்டுக்குள்ள அழுதாதான் டிராமான்னு சொல்றீங்க, அதனால வெளியே போறது சந்தோஷம் தான். 3 டேஸ்க்கு முன்னாடி தான் எங்க அப்பா இறந்து 3 நாள் ஆச்சு. அதுக்கு நான் அழுதுருந்தேன்னா கண்டிப்பா டிராமான்னு தானே சொல்லியிருப்பாங்க. சோ நான் அழல, எல்லாத்தையும் தேக்கி உள்ள வச்சுக்கிட்டேன். அதனாலதான் இப்ப எவிக்ட் ஆகிறப்போ நான் அழல. இப்ப என் மைண்ட்ல ஃபுல்லா என் புருஷன் புள்ளிங்க அவங்க மட்டும் தான் இருக்காங்க. சோ சந்தோஷமா போய் அவங்களை கட்டி பிடிச்சி அழ போறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே ஓன்னு வாய் விட்டா போல இருக்குது. நான் கொஞ்சம் அழுதுட்டா சிரிக்க மாட்டீங்களே. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தையும் ஒரு கருத்தை சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் சிரிச்சிட்டே சொன்னாங்களா? அதெல்லாம் பாக்குறப்போ அரக்கி கொஞ்சம் சிரிப்பை குறைக்கி அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு. சபரி நீ நல்லவன்டா, நீ ரொம்ப நல்லவன், என் மனசுல எப்பவும் இருப்ப சார். எனக்கு இந்த 4 பேர்ல யார் ஜெயிச்சாலும் சந்தோஷம் தான், ஆனா சபரி ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சபரி என்னோட பிரதர் மாதிரி, என் இதயத்தில் நீங்காத ஒரு இடத்தை பிடித்தவன் அப்படின்னு வேற சொல்றாங்க. ஒன்னும் தம்பின்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அதென்ன தம்பி மாதிரி, இந்த மாதிரி தான் இங்க பிரச்சனையே. அப்புறம் எதுக்கு 4 பேர்ல யார் ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லணும்? சபரி ஜெயிச்சா சந்தோஷம்னு சொல்லி முடிச்சிருக்கலாமே, சும்மா போடுவோன்னு ஒரு பிட்டு. அப்புறம் விக்ரமே ஐ லவ் யூன்னு உங்கள்கிட்ட சொல்லுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கடந்த வாரம் என் கூட நீங்க இருந்ததெல்லாம் மறக்க முடியாத காவியம். அதனால நான் இப்ப சொல்றேன் ஐ லவ் யூ.
நீங்களும் சபரி மாதிரி என் மனசுல எப்பவும் இருப்பீங்க அப்படின்னு அங்க ஒரு பிட். அரோரா, ஆரம்பத்துல நீ எனக்கு பிடிக்காத கண்டஸ்டன்ட், இப்போ ரொம்ப 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 பிடிச்ச கண்டஸ்டன்ட். ஃபைனலி திவ்யா, மூஞ்சி அப்படி வச்சுக்காத. போதுமா? ஐ லவ் யூ ஆல்வேஸ். ஐ லவ் யூ டூ. நான் எங்கேயுமே உன்னை நாமினேட் பண்ணல, ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லவே இல்லை தெரியுமா? நீங்க சொன்னா தப்பு கிடையாது, அதானே இந்த கேம். ஆனா எனக்கு தோணலையே, வீட்டுக்குள்ள இருந்த வரைக்கும் உன் மேல எனக்கு ஒரு கோவம் எப்படி சொல்றதுன்னு தெரியல, பட் மைண்ட்ல இருந்துச்சு. என்னவா இருந்தாலும் கேட்டிருக்க வேண்டியது தானே. இவ்வளவு மனசுல வச்சுக்கிட்டு நேரடியா பேசியிருக்கலாமேப்பா. எனக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. இல்லடா, எனக்கு கேட்க தோணலடா. ஐம் ரியலி சாரி உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா. லவ் யூடா. லவ் யூ டூ. சோ ஸ்வீட். பைடா அப்படின்ட்டு அடுத்த ஆளுக்கு போயிட்டாங்க. எனக்கு சத்தியமா புரியல, வீட்டை விட்டு வெளியே வர்றப்போ அவ்வளோத்தையும் பண்ணிட்டு அது எப்படி இங்க வந்துட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஐ லவ் யூடா, ஏதாவது தப்பா பேசினா மன்னிச்சுக்கடா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா, நாமினேட் பண்ணலடா அப்படிலாம் வீட்டு போடுறீங்க. பிடிக்கலனா பிடிக்கல, பேசுறதுக்கு உன்ட்ட ஒன்னும் இல்ல அப்படின்னு போயிருக்க வேண்டியது தானே. இதெல்லாம் யாரை கவர் பண்றதுக்காக போடுற பிட்டு அப்படின்றது சத்தியமா தெரியல. அக்கா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர்பா. ஃபைனலி அம்மனி கிளம்பிட்டாங்க. சோ நானும் கிளம்ப போறேன். கிளம்ப போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டாஸ்க், ஆனா நான் அதுக்கு இருக்க மாட்டேன், நீங்களே பேசிங்க அப்படின்னு போயிட்டாரு. அந்த டாஸ்க் என்னன்னா, இந்த வீட்டுக்குள்ள இருந்தவங்க அண்ட் இருக்கிறவங்க யாருக்கு நீங்க தேங்க்ஸ் அண்ட் சாரி சொல்லணும். வரிசையா ஒவ்வொருத்தரா வந்து சொல்லுங்க. உங்களை அடுத்த வாரம் நான் ஃபைனல்ஸ்ல மீட் பண்றேன், ஹாப்பி பொங்கல் அப்படின்னு ஜம்மனி கிளம்பி போயிட்டாரு. இதுல முக்கியமானதை மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்த விக்ரம், வியானா உன்ட்ட நிஜமாலே சாரி சொல்லணுமா, மனசார சொல்றேன், நீ நல்லா இருக்கணுமா, உன்னை எனக்கு கொஞ்சம் நெஞ்செல்லாம் பிடிக்காது, அநியாயத்துக்கு பிடிக்கும், நீ நல்லா இருக்கணும், எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதாம்மா இந்த அண்ணனுக்கு வேணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்போ பேக்ரவுண்ட்ல மட்டும் பழைய படத்தோட பிஜிஎம் போட்டு விட்டுருந்தோம்னு வச்சுங்க, பக்காவா 10 பொருத்தமும் பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்னு சிங்க் ஆயிருக்கும். அந்த அளவுக்கு தங்கச்சி நினைச்சு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. என்னது உனக்கு தங்கச்சா? அப்புறம் திவ்யாமா, உன்னை நான் நிறைய கஷ்டப்படுத்திட்டேன், வார்த்தைகள் வேற ரொம்ப மோசமா யூஸ் பண்ணிட்டேன், அதுக்கு நிறைய டைம் சாரியும் கேட்டேன், இதை தாண்டி பழி கூட போட்டிருக்கேன், அதனால எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு மன்னிப்பு கேட்க, இட்ஸ் ஓகே ஓகே மன்னிப்பு அக்செப்டட் அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க திவ்யா. ஒருத்தர் நல்லவனா மாறலாம், ஆனா இம்புட்டு நல்லவரா மாறுறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதை நீங்க கொஞ்சம் கூட கெஸ் பண்ணிருக்க மாட்டீங்க, ஆனா எனக்கு தெரியுமே. அது என்ன தெரியுமா? சொல்லவா? சொல்லிடவா? வேற என்ன, கடைசி வாரம் இங்கேயே அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் ஆயிட்டு போக ட்ரை பண்றாரு, அவ்வளவுதான். ஆனா இவ்வளவு சொல்லிருக்காரு, கண்டிப்பா அழுக வரணுமே. என்னடா இது, ஒருவேளை திருந்தி தொலைச்சிட்டாரோ அப்படின்னு பாத்துட்டு இருந்தா, இப்ப தேங்க்ஸ் ஒருத்தருக்கு சொல்லணும்ல, அது கனிக்கு தான் நான் சொல்லணும். நான் இங்க நிக்கலன்னாலும் அவ நிப்பான்னு நினைச்சேன், ஆனா அவ இல்லன்னு நினைக்கிறப்போ என்ன வினோதமான சவுண்ட் வருதுன்னு பாக்குறீங்களா? அழுகை அப்படிதான் இருக்கும். அழுதுக்கு இருக்க நீ. அதுக்கப்புறம் ஒரு சிலர் சாரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நாளைக்கு காலையில வரைக்கும் ஆகும். சோ அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா திவ்யா கிட்ட போயிடலாம். அவங்க 19 சாரி சொல்லிட்டாங்க, யாரையாவது கஷ்டப்படுத்தினா மன்னிச்சுங்க அப்படின்னு. ஆனா தேங்க்ஸ், அதுவும் சாதா தேங்க்ஸ் இல்ல, ஸ்பெஷல் தேங்க்ஸ். அது யாருக்குன்னா என் அக்கா சாண்ட்ரா அக்காக்கு தான் சொல்லணும். ஆனா அவன் எவ்வளவு பாசமா பேசுறேன் தெரியுமா சித்தி? அப்படி விஷயம் நடந்த மாதிரியே காட்டிக்கல சித்தி, பெரிய மனுஷா நடந்து போயிட்டேன். ஏன்னா நான் இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே ஃப்ரெண்டை தாண்டி அக்கா லெவலுக்கு யோசிச்சு வச்சிருந்தேன். அவ்வளவு ஒரு பாண்டிங் இருந்துச்சு எங்களுக்குள்ள. ஆனா என்ன ஆச்சுன்னே தெரியல, திடீர்னு பேசுறதையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மேல ஏதாவது கோவம் அப்படின்னா சட்டையை பிடிச்சு கேட்டிருக்கலாம், ஆனா கேட்கல. இன்னைக்கு போய் ஹக் பண்றதுக்கு போறேன், அவாய்ட் பண்றாங்க. அப்புறம் வந்து தேங்க்ஸ்னு கை கொடுக்குறாங்க. இப்ப வெளியே போனதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் பேசுறாங்க. இதுல யாருதான் நீங்க? கலந்து செய்த கலவை நான். அந்த போட்டோ கொடுக்கறப்பவே ஒண்ணு பண்ணீங்கல்ல, அதுக்கப்புறம் அப்படியே பேசாம போயிருந்தா கூட அவ்வளவுதான், நம்ம 2 பேருக்குள்ள ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஒரு க்ளோஷர் கொடுத்து முடிச்ச மாதிரி இருந்திருக்கும். ஆனா கை கொடுத்துட்டு வெளியே போய் அப்படிலாம் பேசுறத பாக்குறப்போ எனக்கு ஒன்னும் புரியலமா. இப்ப நம்ம ஒரு பர்சனை சூஸ் பண்ணி பேசணும்னு நினைக்கிறோம், இல்ல நம்ம சூஸ் பண்ற பர்சன் எல்லாமே இப்படிதான் இருக்காங்களான்னு தெரியல. ஆனா ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்துட்டீங்க. இனி தெரியாத ஆள் கிட்ட போய் ஒரு பாண்டிங்கை கிரியேட் பண்ணணும்னு நினைக்க கூட மாட்டேன். யாரா அவன் இப்படி போட்டு மைண்ட் பக் பண்ணிக்கிறான்? கண்டிப்பா இதை நீங்க பாத்துட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். சோ தயவு செய்து இனி உங்க வாழ்க்கையில யார் கூடயாவது பழகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்காக கடைசி வரைக்கும் இருங்க. இப்படி குழப்பத்துல விட்டு போகாதீங்க. நீங்க எனக்கு பண்ணது எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு புது ஆள் கூட போய் பழகலாமா வேணாமா அப்படின்ற பயத்தை கொடுத்துட்டு போயிட்டீங்க. சோ இது வேணாம் அப்படின்னு தரமான ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி. இப்போ ஒருவேளை கோவப்பட்டு ஆமா இவ பெரிய இவ பேசலாம் அழுதுட்டு இருப்பனா ஓடி அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் வீட்டுக்குள்ள இருக்கேன், அவளால திரும்பி ரிப்ளை பேச முடியாது. சோ எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் போட்டு கிளின்னு கிளிக்க போறேன். அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு இவன் ஒன்னும் சலிச்சவ கிடையாது அப்படின்னு கூட ஒரு பேர் வந்திருக்கலாம். ஆனா பாஷா படத்துல வர்ற தலைவர் மாதிரி எல்லா அடியும் வாங்கிட்டு ரத்தம் ஊத்திட்டு இருக்கிறப்ப சிரிக்கிற மாதிரி, பரவாயில்ல சாண்ட்ரா நீ தானே அடிச்ச, என் அக்காவா நினைச்சுக்கிறேன், ஆனா உனக்கு என்ன பிடிக்கல புரியுது, இனி எனக்கு பண்ணது யாருக்கும் பண்ணாதீங்க, எனக்கு உங்க மேல எந்த ஒரு கோவமும் இல்ல, வருத்தம் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி பேசி முடிச்சாங்க. பாத்தீங்களா? சபாஷ், பொண்ணுன்னா இப்படிதான் பாருங்க.
இது மக்கள் கிட்ட எப்படி போய் சேரும்? ச்சே, இப்பேற்பட்ட ஒரு பொண்ணை எப்படி அவ அப்படிலாம் யோசிச்சிருக்கலாம்? திவ்யா இஸ் ரியலி கிரேட், சாண்ட்ரா இஸ் வெரி வர்ஸ்ட் அப்படின்னு ஒன்னு கிரியேட் பண்ணுமா பண்ணாதா? பண்ணும்ல. சோ இதுக்கு பேர் தான் மூஞ்சி மேல குத்தாம கோவத்தை வெளிக்காட்டாம இன்டைரக்டா அடிக்கிறது. ஆனா உண்மையா திவ்யாவோட ரிப்ளை எல்லாம் கேக்குறப்போ, சாண்ட்ரா இதுக்கு மேல டீசென்ட்டா உங்களை அடிக்கவே முடியாதுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த பொண்ணை பாரு, ஐயோ அப்படியே உன் மூஞ்ச பாரு, ஐயோ. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி நம்மளும் ஒரு க்ளோஷர் கொடுத்துக்கலாம். விக்ரமண்ணா சொல்லுமா வியான தங்கச்சி, நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற வன்ம கோட்டை ஃபுல்லா அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாத்தையும் மறந்துருங்க. இதுக்கப்புறம் நல்ல அண்ணா நீங்க, நல்ல தங்கச்சி நானு, ஓகே அப்படின்னு கையை கொடுத்துட்டு ஹோலி வாட்டரை குடிச்சிட்டு நல்ல ஒரு ஆத்மாவா வீட்டுக்குள்ள சுத்தி வந்துட்டு இருக்காங்க. நம்ப முடியல. இத்துடன் நேற்றைய வீடியோ முடிவடைந்தது. இன்னும் எக்ஸாக்ட்லி 1 வீக் தான். அடுத்த வாரம் என்னால பிக் பாஸ் முடிஞ்சிருக்கும். சோ டெய்லி உங்களை பாக்குறத மிஸ் பண்ணுவேன். ஐ மீன் உங்கள்கிட்ட பேசுறத மிஸ் பண்ணுவேன். பட் முடிஞ்ச அளவுக்கு வேற கண்டென்ட்லாம் போட்டு உங்களோட டச்லயே இருக்கேன். அண்ட் பிக் பாஸ் சீசன் 3 ஓட ரிவ்யூ வேற இருக்கு. சோ கவலை வேண்டாம், நீங்க என்னோட இருக்கீங்க அப்படின்றத மனப்பூர்வமா நம்புறேன். ஓகே, போயிட்டு வரேன். மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.